குணத்தூர் சந்தை வராங்க. பெருமாளிலிருந்து ஒரு 3லிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். குணத்தூரோட சந்தை என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். ஊட்டி ஃப்ரெஷ் கேரட்டு உங்களுக்கு 4-4.5 வந்துருச்சுங்க. இது தாளவாடி இல்லைங்க, ஊட்டியோட ஒரிஜினல் பீட்ரூட்டு. அது என்ன காலையில் 4 மணிக்கு உட்காந்து மீட்டிங் போட்டு நாங்கள் வியாபாரம் வச்சுக்கிறோம். இப்போ வர்றது நம்ம 60வது சந்தைங்க. 60வது சந்தைக்கு வரோம். பூண்டு பெருவெட்டாவே வச்சிருக்கிறாரு. நாட்டு பூண்டும் இருக்குது இவர்கிட்ட. பல்லு பூண்டு பெருவெட்டு வச்சிருக்கிறாருங்க. இந்த பாட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் தோட்டத்துக்காய், சேனக்கிழங்குலேருந்து எல்லாமே தோட்டத்துக்காய் தான். இது குன்னத்தூரோட மார்க்கெட் சந்தைங்க. பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் 700 to 1000 கடை வருங்க. மல்லி, கருவேப்பிலையிலிருந்துங்க கீரை, எல்லா கீரையும் ஃப்ரெஷ்ஷாக வருங்க. எல்லா கீரையும் தக்க வச்சுருக்குறாங்க. 1 கீரை 2 கீரை இல்லை, மல்லி கீரையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுங்கமும் உங்களுக்கு அனுசரித்து வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு சுங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20-50, வண்டிக்கு வந்தால் உள்ள 100. இதுக்கு தாங்க தார்பாய் கடை விற்கிறாரு. தார்பாய் வியாபாரம் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஐட்டம் பூரா இருக்குங்க. இந்த விவசாயிக்கு தேவையான பொருள்கள்லாம் இங்கே இருக்கும். கயிறு, ஆடு கட்டுறது, மாடு கட்டுறது, இதெல்லாம் கட்டுற கயிறுகளும் இங்கே இருக்கும். இது திரும்பியும் நம்ம இது 60வது சந்தைங்க. வாரத்தில் 6 நாளைக்கு
15லிருந்து 20 சந்தைகள் இருக்குது. 30 நாளைக்கு 90 சந்தைகள் வருதுங்க. நம்ம எந்த சந்தைகளில் வேணாலும் போகலாம், கடை போடலாம். இன்னும் இங்கே கடையை வரலிங்க, இன்னும் டைம் ஆகுங்க. மற்ற பெரியவர் மக்காச்சோளமெல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஆயா தக்காளி கொட்டி இருக்கிறாங்க. வீட்டிலருந்தே வந்துங்க, வீட்டிலேருந்தே வந்து இந்த முறுக்கு இதெல்லாம் இந்த அவங்க சுட்டு கொண்டு வந்துடுறாங்க. அந்த ஆயா இஞ்சி மிட்டாயிலேருந்து எல்லாம் விற்கிறாங்க. இங்கே வந்து சின்னவங்க பெரியவங்க இல்லை, வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து 1-2 இந்த வாரச்சந்தைங்கிறனால கிராமத்தில் இருக்கிறவங்க பூரா வந்துடுறாங்க. இந்த விவசாயிக்கு தேவையான வீட்டு பொருளுங்க, தோட்டத்துக்கு தேவையான பொருள், மம்முட்டியிலிருந்து எல்லாமே அருவாங்க, கத்தி எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. வயசானவங்களும் இங்கே வருவாங்க. ரொம்ப வயது மூத்தவர்களும் இந்த தொழில் செய்கிறாங்க. வந்து இது பழைய காலத்து அவர் பஞ்சு மிட்டாய் விற்கிறாரு. இது இந்த கூடை ஐட்டம், இந்த விவசாயிக்கு தேவையான ஐட்டங்க, சீமாறு கூடை ஐட்டம். நம்ம அப்படி ஒன்று மளிகை லைனுக்கு போய்க்கலாங்க. பாதி தலாணி வரல இங்கே வியாபாரம் இருக்குதுங்க. இங்கே உங்களுக்கு மூட்டை எடுக்கிறது, ட்ரே கொட்டுறதுக்கு மூட்டை தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு வச்சுருக்குறாங்க. 20-30க்கு சீப்பு விற்கிறாங்க. இவங்களாம் தோட்டத்துக்காரர் இந்த அக்காவெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுனை இங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. ஒரு டவுனில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் இங்கேயே வந்துடுது. எல்லா பொருளுமே இங்கே வந்துடுது. டிமாண்டான பொருளுங்க. அவரையெல்லாம் இருக்குது. ஊட்டி பீட்ரூட் இங்கேயே வந்துடுதுங்க. கூடலூர் இஞ்சி வந்துடுது. செங்கீரை கொண்டு வந்திருக்குறாங்க. அவரை, பச்சை மிளகாயெல்லாம் விலை ஜாஸ்தி, அதெல்லாம் வந்திருக்குதுங்க. ஊட்டி பீட்ரூட் கொண்டு வந்திருக்குறாங்க. ஊட்டி பீட்ரூட் இருக்குதுங்க. சேனக்கிழங்கு தோட்டத்துக்காரர் இவங்களாம். இவங்க தோட்டத்து விவசாயிங்க. போன வாரத்துக்கு இந்த வாரம் தேங்காய் 1 ரூபா 2 ரூபா கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போன வாரமாக 78 ரூபாயெல்லாம் இருந்தது பஜாரு. இந்த வாரம் மார்க்கெட்டு கொஞ்சம் கம்மிங்க. சக்கரவள்ளி கிழங்குங்க. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளோடு இங்கே கம்மி விலைக்கு தான் இருக்குது. ஆப்பிளெல்லாம் உங்களுக்கு பப்பாளி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னமோ ஒரு புதுசாக ஒரு பழம் வச்சுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடுங்க. குன்னத்தூர்லேருந்து பெருமாநல்லூர் மெயின் ரோடுங்க இது. இந்த வழி பார்த்தீங்கன்னா 10 வழி இருக்குது. இங்கே மார்க்கெட் விட்டு நீங்கள் வெளியே போகிறக்கு, உள்ளே வரக்கு. வண்டி வெளியில் பார்க்கிங் பண்ணிவிட்டு பொதுமக்கள் போய்க்கிறாங்க, வந்துக்கிறாங்க. உங்களுக்கு பொதுமக்களுக்கு உங்களுக்கு ஒரு 10 வழி சாலை இருக்குது. எங்கே வேணாலும் நடந்துக்கலாம், போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா பூக்கடையோ பழக்கடை இருக்குதுங்க. மக்காச்சோள கடைங்க. உங்களுக்கு வாங்கிட்டு போய் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்.
வந்து பாருங்க. எங்ககிட்ட அருமையான சுவையான கடலைக்காய் 50 ரூபாங்க. நல்லா வெத்தலை கடைங்க. மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்து வைக்கணும். 1 மணி நேரம் முன்னாடி இங்கே காலையிலேயே உங்களுக்கெல்லாம் சந்தை. இது நம்ம போடுறது வந்து உங்களுக்கு 60வது மார்க்கெட்டுங்க. 60வது சந்தை போட்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு. வெத்தலை பெருவிட்டாவே வச்சிருக்கிறாரு. நல்லா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளோடு இங்கே பெருவிட்டு வெத்தலையே வருது இந்த சந்தைக்கு, குன்னத்தூர் சந்தைக்கு. பாக்கு ஐட்டமெல்லாம் அவங்களே வந்து கொள்முதல் பண்ணி கொண்டு வராங்க. மளிகை பொருளுங்க. உங்களுக்கு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி கல்லெண்ணெய்ங்க இவங்க தோட்டத்துக்காரருங்க, இவங்களே கொண்டு வராங்க. தேங்காய் எண்ணெயில் இவங்களே கொண்டு வந்துக்கிறாங்க. எப்படி வந்தீங்கன்னாலும் இங்கே மெயின் ரோடு, எப்படி வந்தீங்கன்னாலும் இங்கே மெயின் ரோடு. பொறிக்கடையில் என்ட்ரன்ஸ்லேயே எப்பவுமே பழக்கடை பொறிக்கடை இருக்குது, அதே மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பையிலிருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது. நீங்கள் வண்டி எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இது பொதுமக்களுக்கு ஒரு சலுகையான ஒரு இடம். வண்டி போட்டுக்கலாம், வியாபாரிகளும் வண்டி போட்டுக்கலாங்க. இது மார்க்கெட். இது இது கோயில் ஐட்டங்க, கற்பூரம், பத்திகை இருக்கும். இவங்க இந்த மார்க்கெட்டு சந்தையில் இதுகளும் கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துட்டார். புதினா, செங்கீரைங்க, மணத்தக்காளி கீரை பாருங்க, சேனக்கிழங்கு, இங்கே செவ்வாழைங்க. தம்பி அது என்ன பழங்க? என்னங்க புரியலைங்க? பேடாம்பழங்க. பாருங்க, இவங்களாம் தோட்டத்துக்காரரு ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் கொண்டு வந்துட்டாங்க. கருவேப்பிலை கட்டுக்கட்டாக வந்திருக்குங்க. அவங்களே தோட்டத்துலேருந்து கட்டி கொண்டு வந்துடுறாங்க. இந்த பழம் வந்துங்க பார்த்தீங்கன்னா பப்பாளியில் அந்த ஆயா தோட்டத்துக்குள்ளேருந்து அவங்க கொண்டு வராங்க. இது நீங்கள் கடையில் வாங்குறதோட இங்கே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. சந்தை குன்னத்தூருக்கு டவுனையே கொண்டு வந்துடுறாங்க. எவ்வளோங்கம்மா இது? 20 ரூபாங்க. 1 கிலோ 3/4 கிலோ இருக்குது. 20 ரூபா தான் சொல்கிறாங்க. மளிகை ஐட்டமெல்லாம் எல்லா பொருள்கள் இன்றைக்கி கட்டி கொண்டு வந்துடுறாங்க. அன்றைக்கெல்லாம் பேக் பண்ணி ஒட்டிட்டு கிடந்தாங்க, இப்போ எல்லாம் கட்டி கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேர் மாதிரி பேன்சி கடையிலேருந்து எல்லாமே இருக்கும். வளையல் கடை, பேன்சி கடை, என்ன பொருள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பை, பேக்குங்க, 20 ரூபா பைக்கோ, குச்சி பைக்கோ. சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. தக்காளி என்ன விலைக்கா? அக்கா தக்காளி என்ன விலைங்க? கிலோ 50 ரூபாங்க தக்காளி. இன்னைக்கு பொடி தக்காளி 3 கிலோ 100 ரூபாங்க. இது கருவாடு ஐட்டங்க. விளம்பரம் பண்றீங்களா? நான் ஒரு பழமா
9 வை. சீசன் மாங்காய் இல்லை, ஆனால் மாங்காய் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்லை இந்த வயசானவங்களாம் வீட்டிலேருந்து தோட்டத்துக்காரவங்களாம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பழைய வெங்காயம், பட்டை வெங்காயங்க அதெல்லாம். இந்த ஆயா பூ கொண்டு வந்திருக்கிறாங்க. பூவெல்லாம் அவங்க தோட்டத்தில் பறிக்கிறது. இங்கே எச்சா விலை சொல்ல மாட்டாங்க, ஒரு அனுசரித்து இதெல்லாம் விலை கம்மியாக தான் இருக்கும். படி எவ்வளோங்காத்தா? 50 ரூபாங்க. படி 50 ரூபா தான் மேல் விலை. நம்ம சந்தை முடிச்சுட்டு போகும்போது வாங்கிக்கலாங்க. இந்த ஆயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரைங்க, மணத்தக்காளி கீரை கொண்டு வந்துட்டாங்க. எலுமிச்சம்பழமெல்லாம் தோட்டத்துக்காய் தான் அதெல்லாம். குன்னத்தூருங்க அது. இது வாழைப்பூங்க. அது வாழைப்பூ ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பழமெல்லாம் வந்து இங்கே செவ்வாழைங்க, பூம்பழம், ஆப்பிள் எல்லாம் கம்மி தாங்க விலை. தக்காளி நல்லா பெருவெட்டாக கொட்டி இருக்கிறாங்க. பீக்கிங்க, காலிஃப்ளவர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கேரட்டெல்லாம் வந்து கேரட் என்ன விலைங்கம்மா? 20 ரூபாங்க. கேரட் அரை கிலோக்கு பக்கம் இருக்கும். 20 ரூபா தான் நீங்கள் மார்க்கெட் விலை. சந்தையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரித்து எல்லா பக்கம் விற்றுங்க. இது குன்னத்தூர் சந்தைங்க. இது ஒரு 10-15 வழி இருக்குதுங்க. தொடப்பமெல்லாம் அவங்க தோட்டத்துக்காரரே அவங்கள கட்டி ஆளுகளை வச்சு கட்டி கொண்டு வந்துடுறாங்க. மேட்டைகளாக கொண்டு வந்துடுவாங்க. படியில் பெருவிட்டு காய்ங்க. சின்ன வெங்காயம் நல்ல பெருவிட்டு பழைய வெங்காயம் இந்த ஆயா வச்சுருக்குறாங்க. 40 ரூபா தான். இந்த எலுமிச்சம்பழம்லாம் தோட்டத்துக்காரருங்க. நீங்கள் எப்படி வேணும் 20-25 பழம் வச்சுருக்கிறாரு 20 ரூபாய்க்கு. வேர்க்கடலை படி 3 படி 50ங்க. பீக்கிங்க, சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது பெரிய சந்தை இருக்கிறது இல்லையா. இந்த சந்தை போடுறது உங்களுக்கு 60வது சந்தை. நம்ம 30 நாள் 60 சந்தை போடுறோம். ஆனால் 90 சந்தைக்கு இருக்குது. ஒரு சந்தை 2 சந்தை இல்லைங்க, 90 சந்தைக்கு வருது. பூக்கடைங்க, எல்லா பூவும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரட்டு, ஃப்ரெஷ் கேரட்டு கொண்டு வந்துங்க. ஊட்டி பீட்ரூட் தான் இருக்குது இங்கே. இது ஊட்டி கிழங்கு இருக்குங்க. இந்த ஊட்டி கிழங்குங்க, பட்டாணி கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரெஷ் கேரட்டு வந்து பெருவட்டே கேரட் இருக்குது. ஊட்டி கிழங்கு தாங்க. கிழங்கு என்ன விலைங்க ஊட்டி? இது கிலோ 70ங்க. 60-70 மார்க்கெட்டுங்க. சேனக்கிழங்கெல்லாம் தோட்டத்துக்காயே இருக்குதுங்க. குன்னத்தூர் சந்தை பார்த்தீங்கன்னா டவுன் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஒரு 30 கிராமத்துக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப விலை கம்மி தான், டவுனோட கம்மி தான். சோன் பப்பளி முதல் கொண்டு இருக்குதுங்க இங்கே. நம்ம இங்கே கடை போட வந்திருக்கிறோம். நம்ம கடை போடுற டைம் மீதி நேரம் வந்து இந்த யூடியூப்பை எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய வேலை தான் நமக்கு. பார்த்தீங்கன்னா வழிபாதைகள் நிறையா இருக்கும் இங்கே குன்னத்தூர் சந்தையில். மற்ற சந்தைகளாச்சும் டிஸ்டர்ப் இருக்காது உங்களுக்கு. இந்த ஆயா பார்த்தீங்கன்னா வயசானவங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுகளும் கொண்டு வந்துடுவாங்க. தானிய பொருள் எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வராங்க. தோட்டத்துக்குள்ளேருந்து இவங்களே கொண்டு வந்துக்கிறாங்க. இவங்களாம் கொண்டு தோட்டத்துக்காரவங்க வேர்க்கடையிலேருந்து எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. தானிய பொருள்களை இவங்களே கொண்டு வந்துக்கிறாங்க. சோளத்துலேருந்து எல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லா பொருளும் இவங்களே கொண்டு வராங்க. தோட்டத்துக்காய்ங்க இது பூரா. இது வெள்ளை உளுந்துங்க, சோளம் அரிசி. ஓ சரி, என்ன எவ்வளோ வருதுங்க? 70 ரூபாங்க. இதெல்லாம் நீங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டு வர்றது தான்? இதான் வாங்கிட்டு வர்றதுங்க. சரி, தோட்டத்துக்கு அதான்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயி இருக்கிறாங்க, வியாபாரிகளும் இருக்கிறாங்க. பூரா தானிய பொருள் தாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற தோட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க, வியாபாரிக்கு வாங்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா வழிச்சாலைகள் நிறையா இருக்கும், போக்குவரத்து வழிச்சாலைகள் நிறையா இருக்குங்க. 1 2 எல்லாம் நிறையா இருக்கும். பார்க்குறதுனே இந்த குன்னத்தூரில் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குதுங்க, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி சொல்ல 60வது சந்தை போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. எல்லா சந்தைகளோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வழிபாதைக்கு அதிகமாக இருக்குது, விலையும் கொஞ்சம் எல்லாமே குறைவாக தான் இருக்குதுங்க. வண்டி பார்க்கிங்க்கு பொதுமக்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல சௌரியம். பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வராங்க, ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடம் இது குன்னத்தூருங்க. இந்த ரோடு எங்கேங்க போகுது? இல்லை எங்கே போகிறதுங்க? ஊர் எங்கே போகுது? அதுதான் இது குன்னத்தூரோட மெயினான ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கிற கடைகளும் இருக்குது, வாரத்துக்கு ஒரு வரையும் சந்தைங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 2 3 ஏக்கருக்கு இது அமைச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து மண்டபம் இருக்குங்க, மண்டபத்துலேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இங்கே எல்லாமே உங்களுக்கு அமைச்சிக்கிறாங்க, கடகணியிலிருந்து எல்லாமே அமைச்சிக்கலாம். செருப்பு கடை முதல் கொண்டு போடுறாங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை தான் உங்களுக்கு பார்க்கிங் வசதி அதிகமான சந்தை. நம்மளும் 60 சந்தை போயிருக்கிறோம், 60 சந்தையில் இதுதாங்க நம்ம பார்க்கிங் சந்தை. எல்லா கடையும் 10 கடை வெளியே வந்தீங்கன்னா ஒரு வழி, 10 கடை வெளியே வந்தீங்கன்னா ஒரு வழி. வண்டிகள்லையும் பொருளுக்கு விற்றுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வண்டி நிறுத்தி உள்ள சந்துக்குள்ளே போய்க்கலாம்.